Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். NJPH ஊழியம் 3 காரியத்தை மட்டும்தான் பேசும். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சின்ன குறிப்புகள் நான் தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தேவனோட வார்த்தையை கொண்டு ஸ்டீவன் தம்பியை வரவேற்போம். நித்திய ஜீவன் சத்தியத்தை மட்டும்தான் பேசும். அது எவ்வளோ க்ளோஸான உறவுகள் இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு 2 வருஷமா இருக்கட்டும் அல்லது 20, 30, 50 வருஷமாக இருக்கட்டும், அது எவ்வளோ க்ளோஸா இருந்தாலையும் இறைவனோட நீதின்னு வந்தாக்கா நாங்க நீதிக்கு நிற்போம். கட்டளைகள் மீறுதலை கண்டிப்பா ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன். கட்டளைகளை மட்டும்தான் நான் கடைப்பிடிப்பேன். யாருக்காகவும் அதை நான் மறைக்க மாட்டேன். ஏன்னா நான் இறைவனுக்கு நான் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை, அவர் என் கொடுத்திருக்கிற வேலை, நீ போய் கட்டளைகளை பற்றி தெரியப்படுத்தி என்னோட நீதியை பற்றி தெரியப்படுத்துன்னு சொன்னதுனாலதான் நான் இந்த காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு கிருபாதார வரங்கள்னால நிரப்புனால நிறைய ஜனங்களுக்கு பாவக்கட்டுலேருந்து சாபக்கட்டுலேருந்து நிறைய விஷயங்கள், பிசாசு பிடிக்கிற தாக்குதல்லேருந்து, அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ ப்ரேயர்ஸ் ஆகட்டும், லைக் ஜாப் ஆகட்டும், இல்லை வீடு இல்லாத விஷயங்கள் ஆகட்டும், திருமண காரியங்கள் ஆகட்டும், குழந்தை பாக்கியம் ஆகட்டும், அது எந்த காரியமா இருந்தாலையும் என்னோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் நான் தேவன் கிட்ட உட்காந்து அவர் மேல அன்பு செலுத்தி அவர் தான் என்னை வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நான் வெறும் இந்நாள் வரைக்கும் வெறும் ஜெபம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். எனக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியை செய்து இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி மக்களுக்கு, ஜனங்களுக்கு, தான் நேசிக்கிற மக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. முக்கியமா NJPH ஊழியம் ஜனங்களோட தசம பாகத்திலையும் இல்ல காணிக்கையிலையும் அது ஃபோக்கஸ் பண்ணாது. அது அந்த மாதிரி ஊழியம் கிடையாது. முக்கியமாக என்ன பத்தின ஊழியம்னாக்கா உயிர்களை காப்பாத்துகிற ஊழியம் தான் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் இந்நாள் வரைக்கும் பண்ணி கொண்டிருக்கு. உயிர்களுக்கு வேல்யூ பண்ண முடியுமா? யாராவது உயிருக்கு வேல்யூ யாராவது கொடுக்க முடியுமா? அதுக்கு விலையே கொடுக்க முடியாதுங்க. அது உயிர். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை, ஒரு புனிதமான ஒரு வேலையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த NJPH ஊழியம் எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, கடைசி காலகட்டம் இது. நிறைய ஜனங்கள் விரோதமாக எழும்புவாங்க. ஆனா இறைவனோட நீதியில நிக்கணும் நம்போன்றது தான் எனக்கு தேவன் கத்து கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆதரவாக நீங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ புதிய வைரஸ் ஒன்று வந்திருக்குது. அதுக்குண்டான ஜெபமும் எல்லாரும் பண்ணணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த NJPH ஊழியம் 2 வருஷமா இல்லைங்க, 7 வருஷமா நிறைய இதுல பலன்பட்ட நிறைய ஜனங்கள், இந்த ஊழியத்துல பலன் பெற்று கொண்டவர்கள், ஏராளமான 100கணக்கான சாட்சிகளை நம்ம NJPH சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சாட்சிகளை எல்லாருமே நம்ம சேனல்ல பார்க்கலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டெஸ்டிமனி வீடியோ நான் போட்டிருப்பேன். எத்தனையோ விஷயங்கள் முன்னேறினாலையும் ஆனா என்னோட டெஸ்டிமனி வீடியோ மட்டும் ஆண்டவர் சேஞ்சே பண்ண வேண்டாம்னு தெரியப்படுத்திட்டாரு. அந்த டெஸ்டிமனி வீடியோ பார்க்கறது மூலமா தான் ஜனங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா என்னை தேடி அவங்க வர ஆரம்பிச்சாங்க. அது இப்போ ஒன்றும் இல்லை, அது எப்பவுமே இந்த வாழ்நாள் முழுக்கும் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் எங்களுக்கு பிளெஸ்டாக கொடுத்துருக்கிற அந்த டெஸ்டிமனி தான் நாங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுலேருந்து கனெக்ட் ஆனவர்கள் என்னோட ஜெபத்தில் கனெக்ட் ஆயிடுவாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ ஆவியானவர் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உலகத்தில் எல்லாரும் நீதிக்காக நிக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. சிலர் நீதிக்காக எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
நீதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் இந்த இடத்துல வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னோட நன்றியை வந்து இது மூலமாக தான் என்னால் தெரிவித்து கொள்ள முடியும். நிறைய ஜனங்கள் வந்து ஊழியத்தின் அதில் குறைவுகளை வந்து கண்டுபிடிச்சு நிறைய ஜனங்கள்கிட்ட பேசினாலையும் சரி, அவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனால் ஜனங்கள் பார்க்குற நபர்கள் யாரெல்லாம் வந்து எனக்கு என்னோட ஜபத்தில் கனெக்ட் ஆகி இண்டிவிஜுவலாக வந்து டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு வந்து இருக்கிறீங்களோ, உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளோ புனிதமான ஊழியம் இது. அவர்களோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரை தெரியப்படுத்துறது தான் ஒரு தீர்க்கதரிசிகளோட வேலையாக இருக்கிறத மாதிரி சொல்றது தான் எங்களோட வேலையா இருக்கு. முதல்ல வந்து என்னோட சாட்சி, எங்க குடும்பத்துல நடந்த சாட்சியை தான் நான் வந்து தெரியப்படுத்தி என்னோட கணவரை வைத்தே இறைவன் தேவ ஆவியானவர் இன்னர் மேன் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 1000 புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ என்னோட குடும்பத்துல நடந்திருக்கிற ஒரு விஷயத்துல நான் அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக நின்று அது வந்து விட்னஸோட ஆண்டவர் தெரியப்படுத்துறதுனால நாங்கள் அது எழுத ஆரம்பிச்சு தேவனோட இருதயத்துல இடம் பிடிச்சிருக்கிறோம். அதே நேரத்துல நிறைய காரியங்கள் கட்டளைகள் மீறுதல் இருந்தா ரெவரண்ட் டாக்டர் சத்தியத்தை மட்டும் தான் பேசுவேன், சத்தியத்தை தெரியப்படுத்துவேன். சத்தியத்தை தெரிந்து கொண்டால் சத்தியம் நம்மள விடுதலை ஆக்கும். மத்தேயு 22:14 வசனப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்ல பார்க்க போறவங்களும் சரி, அது யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரு வேணாலும் வந்து பிரசங்கம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இந்த காலகட்டத்துல, கடைசி காலகட்டத்துல ஜனங்கள் தேடி வர்றது யாருன்னாக்கா அவரோட கிருபாதார வரங்களை பெற்று 9 வரங்களை தனக்குள்ள அடக்கி வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் மக்கள் தேடி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை விடுதலை. அது வந்து யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட விடுதலைக்கு உண்டான ஒரு பதில் உடனே தேவன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து NJPH ஊழியத்தை பத்தி நிறைய வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 7 வருஷத்து காலத்துல நம்ம சேனல்ல உள்ள சாட்சிகளே உங்களுக்கு வந்து பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ அந்த பவர்ஃபுல்லான டெஸ்டிமனி நம்ம பார்க்கறது மூலமா ஒவ்வொருத்தரும் யாரு குணம் அடைகிறாங்களோ அவங்களே வந்து மற்ற மக்களுக்கு போய் தெரியப்படுத்துவாங்க. இந்த இடத்துல உண்மையான ஊழியம் இருக்கு, NJPH ஊழியம் இருக்குன்னு மக்கள் தெரியப்படுத்துவாங்க. 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். ஸோ இப்படிதான் வந்து NJPH ஊழியம் திரளான கூட்டத்துக்கு பரவி இருக்கு. உலகம் முழுவதும் பார்க்குற NJPH மக்களுக்கு, NJPH பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல தெரிய வைக்க விருப்பப்படுறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உண்மையா இருங்க. யார் பிரசங்கம் பண்ணாலையும் அது நீங்க வந்து கேட்க ஆரம்பிங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரியங்கள் வந்து உண்மையா இருக்கா? அந்த பிரசங்கம் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தயவு குறித்தும் அது பேசுனாக்கா நிச்சயமா அந்த இடம் எல்லோருக்கும் ஆலயமாக இருக்கும். அது பேசாத இடம் வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. கூடிய சீக்கிரம் NJPH மினிஸ்ட்ரி வந்து ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஸ்தலத்தை வந்து நமக்கு சொந்தமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னா அது நிச்சயமா அவர் வந்து செய்வார்ன்றது ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்கு எல்லோருக்குமே இருக்கு. தொடர்ந்து உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்தியா மலேசியா நம்பர் டிஸ்பிளே ஆகும். உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் ஃபேமிலி பிக்சரோட அனுப்பி விடுங்க. ஷார்ட்டாக வாய்ஸ் ரெக்கார்டில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விட்டாலும் போதும், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்பினாலே போதும். ஃபிசிக்கலாக யாருக்கு வந்து வரணும்னு தேவன் வந்து தெரியப்படுத்துகிறாரோ அவங்க தாராளமாக நீங்கள் வரலாம், வந்து டெலிவரன்ஸ் ஆகி நீங்கள் போகலாம். அதே நேரத்தில் NJPH சர்வீஸ் அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அது ஃபிசிக்கலாக என்ன நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா விதமான டெடிகேஷன் ஆகட்டும், பேப்டிசம் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், அது என்ன மாதிரி காரியங்கள், நல்ல காரியங்கள், துக்க காரியங்கள் அத்தனைக்கும் NJPH டீம்
நிக்கும். Hallelujah. ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹalleluya. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேச நம்ம அன்பு தம்பி ஸ்டீவன் வில்லியம் அவர்களை அன்போடும் வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hallelujah. Hallelujah. Okay, so இந்த நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்த எனக்கு வந்து கொடுத்து இந்த நேரத்தில் வந்து என்னை வச்சு இன்றைக்கு வந்து மெசேஜ் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆண்டவருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் என்னோட யூடியூப்லையோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தையும் நான் வந்து அவங்க மனமாற நீங்கள் வந்து என்ன காரியத்துக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து விடுதலை தேவைப்படுதா இல்லை என்ன காரியத்தை வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துக்காக வந்து ஆண்டவர் என் மூலமாக பதில் கொடுப்பாங்கன்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் அம்மா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். இந்த இடத்துல மெசேஜ் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் அம்மா கொடுக்குற மெசேஜ் அது வேறு மாதிரி. ஏன்னா அபிஷேகப்பட்டவங்க கொடுத்துக்க மெசேஜ் அது இன்றைக்குமே வந்து ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் இந்த நாளில் எல்லோரும் வந்து என்னோட இந்த மெசேஜ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு வந்து நான் பேச போகிற வார்த்தை வந்து ஆண்டவர் கொடுத்த டாபிக் எனக்கு வந்து வேலி ஆஃப் டியர்ஸ், கண்ணீரின் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆதார வசனமா சாம்ஸ் 84:5-7 நம்ம வாசிப்போமா? ஹல்லேலூயா. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமீன். ஸோ இந்த வார்த்தை வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் வாசிச்சோம்னாக்கா அந்த 6வது வசனம் வந்து போட்டிருப்பாங்க வேலி ஆஃப் பாக்கான்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வேலி ஆஃப் பாக்கான்றது வந்து ஹிப்ரு வார்த்தை, ஹிப்ரு வேர்டில் வந்து அதுக்கு பேர் வந்து கண்ணீர், வீப், கிராய். அதனால தான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லும் போது வேலி ஆஃப் டியர்ஸ், கண்ணீர் பள்ளத்தாக்குன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த பேசேஜில் முக்கியமான அந்த சாராம்சமே என்னன்னாக்கா நம்மளோட வாழ்க்கையோட உண்மையான பர்பஸை குறித்து இந்த வசனம் வந்து இருக்குது. நம்மளோட உண்மையான ஓட்டத்தை குறித்து இந்த வசனம் வந்து பேசுகிறது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உண்மையிலே பலம் இருக்குது. அவர் தவிர நம்ம வேற யாரையும் நம்ம சார்ந்து இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பலன்றது இல்லவே இல்லை. நம்ம வந்து ஒரு தற்காலிகமான ஒரு காரியத்துக்கு வேணா நம்ம தப்பிச்சிடலாம், ஆனால் அவரை சார்ந்து இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளோட சொந்த பலத்துல நம்ம எது செய்யறதா இருந்தாலும் அது கடைசியா வந்து அது ஃபெயிலியரை தான் போய் முடியும். முதல் ஆரம்பத்துல வெற்றியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியா அது போய் ஃபெயிலியரை தான் முடியும். ஆனா ஆரம்பத்துல வந்து ஃபெயிலியரா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லைஃப். ஆனா நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் வந்து இந்த வசனம் வந்து சொல்ல வருகிறது. நம்ம வந்து நம்ம சொந்த செல்ஃப்ல நிக்காம ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவரோட பவர் எபிலிட்டியில வந்து நம்ம என்னைக்குமே வந்து வாழ்ந்துருக்கணும். அதை தவிர்த்து வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட ஹார்ட் வந்து அது வந்து ஒரு ஜேர்னிக்காக அது ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ஜேர்னி? கடைசியா நம்ம போயிட்டு அந்த ஜியான்னு போய் நிக்கிற அந்த ஜேர்னி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்நிதியில போயிட்டு நிக்கிற அந்த ஜேர்னி தான் வந்து ரொம்ப முக்கியம். அங்க போயிட்டு நிக்கிற அந்த மோமெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஜேர்னி பண்ணும்போது நம்ம ஜேர்னில நிறைய கண்ணீரின் பள்ளத்தாக்க வந்து நம்ம கடந்து செல்ல வேண்டியதா இருக்கும். இன்றைக்கு வந்து நம்ம அதை பத்தி தான் நான் வந்து பேச போறேன். நம்ம வேலி ஆஃப் டியர்ஸ் இதை எப்படி நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும். இதை பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஆண்டவர் சந்நிதியில அந்த ஜியான்ல போயிட்டு நம்ம வந்து ஆண்டவரை வந்து நம்ம வந்து சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. பிரசன்ஸ்ல நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஜேர்னியை முடிக்கும் போது தான் நம்ம அந்த ஜேர்னிலே எவ்வளோ காரியங்கள் நம்ம தோன்று போனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவார் அந்த ஜேர்னியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்கா, இந்த உலகத்தில் நம்ம வந்து என்னத்தை நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோமோ இல்லை என்னத்தை நம்ம சம்பாதிக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது. ஆனால் கடைசியாக வந்து அவர் சமூகத்தில் போய் நிற்கணுமா, அதுதான் முக்கியம். அவர் சமூகத்தில் போய் நிற்கத்தக்க நம்ம வாழணும். நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம சிந்தனைகள், நம்மளோட இன்றைக்குமே வந்து ஆண்டோட சார்ந்து இருக்கிற வாழ்க்கை நம்ம வாழும்போது மட்டும்தான் கடைசியாக ஆண்டோட சன்னியிலே நம்ம போயிட்டு நிற்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளோட பர்பஸ் வந்து என்னன்னா கடைசியாக வந்து இட்டர்னிட்டி. அந்த இட்டர்னிட்டி குறித்து தான் நம்ம வாழ்க்கை வந்து பயணம் செய்யுது. அதே மாதிரி வந்து கடவுளோட பர்பஸும் நம்ம அந்த இட்டர்னிட்டிக்குள்ள வரணுன்றது தான். ஹல்லேலூயா. நீங்க சாம்ஸ் 23 பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆடு மேய்ப்பன் வந்து போற அந்த ஆடு வந்து அந்த ஆட்டுக்கு வந்து புல் இருக்கும், தண்ணீர் இருக்கும், ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஜேர்னியில வந்து கடைசியா எண்ட் பண்ணும்போது வந்து அந்த வார்த்தை சொல்லும் பாருங்க, ஐ வில் dwell in the house of the Lord forever. அதுதான் வந்து மெயின் பர்பஸ். நம்ம வாழும்போது அந்த ஜேர்னியில வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அந்த கடைசி அந்த ஜேர்னி முடியும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கணும். அந்த சமூகத்தில் நம்ம வந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வெர்சஸ் 2 கொரிந்தியன் 5:8 படிப்போமா? ஹல்லேலூயா. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமென். ஆமென். சோ அதான் இந்த தேகத்தை விட்டு நம்ம வந்து அவர் இடத்துல போய் இருக்கிறதுக்கு நம்ம அதிகமாகவே விரும்புகிறோம். இந்த தேகத்தை வந்து நம்ம வந்து ஒரு வைட்டமின்ஸ் சாப்பிட்டோ இல்லை ஜிம்முக்கு போயோ எப்படி வேணால் நம்ம வச்சிருக்கலாம். ஆனால் வந்து அது ஒரு முக்கியம் இல்லை. இங்கேருந்து நம்ம வந்து நம்ம சோல் வெளியாகும் போது அவர் இடத்துல போயிட்டு சேர்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான அந்த விசுவாசமான வாழ்க்கை, விசுவாசமான வார்த்தைகள், அந்த விசுவாசத்தை தூண்டுற அளவுக்கு வந்து இருக்கிற அந்த உணவு தான் நம்மளுக்கு வந்து என்னைக்குமே முக்கியம். ஹல்லேலூயா. நம்மளோட ஹோப் வந்து என்னன்னாக்கா, இந்த உலகத்தை நான் விட்டு போகும்போது நம்ம வந்து நித்திய ஜீவன்ல நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளோட ஹோப். அதுதான் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் NJPHக்குள்ள நீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இட்டர்னல் லைஃப் கன்ஃபார்ம். அதை நம்ம வந்து காத்து கொள்ளணும். கடைசி வரைக்கும் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து அந்த லைஃப்பை வந்து நம்ம காத்து கொள்ளும் போது தான் அந்த இன்டர்னல் லைஃப் வந்து நம்மளுக்கு கேரண்டி ஆகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு கடைசியாக நம்ம நிற்கிறதுக்கு who are the people who stand in front of God? Hallelujah. அவங்க வந்து அங்கே போய் நிற்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு பார்ட் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணணும். அந்த பார்ட்டை வந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அந்த கண்ணீர் அதை வந்து அவங்க கோ த்ரூ பண்ணி ஆகணும். ஸோ இந்த உலகத்தில் வந்து கண்ணீரில் படாத எந்த ஒரு மனிதனுமே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனோம்னாக்கா, ஒரு குழந்தை பிறக்கும் போது இல்லை ஒரு மனுஷனோட எக்ஸ்பிரஷனே கண்ணீர் தான். ஹல்லேலூயா. ஸோ பிறக்கும் போதே அவன் கண்ணீரோட தான் பிறக்கிறான். வாழும் போது அவனுக்கு பல பேர் வந்து அழுவ வைக்கிறாங்க. வாழும் போது அவன் பல பேர் அவன் அழுவ வைக்கிறான். அவன் இந்த உலகத்துக்கு போகும்போது பல பேர் அவனுக்காக அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கை அவன் முடியும் போது வந்து எப்படி பல பேர் அவனுக்காக அழுகுறாங்களோ அதே போல் வந்து இந்த உலகம் கண்ணீர் இல்லாமல் இயங்காது. ஹல்லேலூயா. ஸோ இந்த கண்ணீர் அப்படின்னாக்கா அது கீழே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்மளோட டிஃபிகல்ட்டிஸ், நம்ம ப்ராப்ளம்ஸ், நம்மளோட இஷ்யூஸ், வரிஸ், செட்பேக்ஸ், ஆப்ஸ்டிக்கல்ஸ், வலிகள், வேதனைகள், இந்த மாதிரியான எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நம்ம. அதே போல் வந்து நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது நம்மளை வந்து காயப்படுத்துறதோ இல்லை நம்மளை வந்து சிலுவையில் அறையிறதோ, ஆண்டவர் பின்னாடி போகிறதுனால, கிரைஸ்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளை வந்து கிராஸில் அறையிறது, அதனால் வர வலிகள், இது எல்லாமே வந்து இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு. ஆனால் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஜேர்னி பண்ணும்போது தான் நம்ம ஜீவனில் போய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் சொல்லியிருக்குது, நம்ம மனுஷன் நம்ம மட்டும் வந்து அழுவுறது இல்லை, ஜீசஸும் வந்து பல இடத்துல வந்து அழுதுருக்காரு. ஹல்லேலூயா. ஜான் 11
35 நம்ம படிப்போமா? ஹalleluya. இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். ஹalleluya. கிளியரா போட்டிருக்குது. இயேசுவும் இந்த உலகத்துல வாழும்போது அவரும் கண்ணீர் விட்டார். அவரோட ஃப்ரெண்ட் லாசரஸ் மறைக்கும் போது அவரும் நம்மளோட இருந்து கண்ணீர் விட்டார். இவன் ஜீசஸ்க்கு தெரியும் அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய மிரக்கல் செய்ய போறாரு. லாசரஸ் திருப்பி அவர் எழுப்ப போறாருன்னு தெரிஞ்சும் கூட அந்த வலியான நேரத்துல, அந்த துக்கமான நேரத்துல அவ்வளோ பெரிய கடவுள் நம்மளோடு இருந்து நம்ம கூட இருந்து நம்மளோட அவர் கண்ணீர் சிந்துறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் நம்மளோடு இருந்து நம்ம ஏசப்பாவும் நம்மளுக்காக கண்ணீர் சிந்துறாரு. இவன் அவருக்கே தெரியும் அவர் அடுத்தது அந்த காரியத்தை அவர் மாற்றி போட முடியும், வல்லவராக இருக்காரு. ஆனால் நம்மளோட கண்ணீர் சிந்துறாரு. காரணம் ஏன்னாக்கா அதுதான் அவரோட அந்த பாசமான உள்ளம். நம்ம வேதனையா இருக்கும் போது, நம்ம கண்ணீர் சிந்தும் போது நம்மளை கம்ஃபர்ட் பண்ற அந்த உள்ளம் தான் ஏசப்பாவோட உள்ளம். ஹalleluya. அடுத்ததாக லூக் 19:41 படிக்கலாமா? ஹalleluya. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஆமென். ஆமென். இங்கேயும் இந்த வருஷத்துல ஆண்டு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அவர் இயேசுவுக்கு போகும்போது அந்த இடத்துல நின்று அவர் அழுகுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு. அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரை மறுதளிக்க போறார், அவர் வார்த்தையை மறுதளிக்க போறாருன்றது அவருக்கு தெரியும். அங்க இருக்கிற பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு சோதனைக்குள்ள உள்ளாக போறாருன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அந்த ஜெருசலம் அந்த இடத்துக்கு போறப்பே அந்த இடத்துல நின்று அவர் கண்ணீர் விட்டார். ஆனா இது எல்லாமே அவர் வார்த்தையை அந்த மக்கள் ரிஜெக்ட் பண்ண போறாங்க என்று தெரிந்துதான். ஹalleluya. அடுத்ததாக ஹீப்ரு 5:7 வாசிப்போமா? ஹalleluya. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். ஆமென். நம்ம இரட்சகரான இயேசு கிறிஸ்து அவரே கண்ணீர் விட்டு இருக்கும் போது நம்ம இந்த உலகத்துல வாழும் போது நம்ம கண்ணீர் விடுறதுல அது ஒரு ஒரு நார்மல் காரியம் தான். நம்ம என்னடா நம்ம இந்த மாதிரியான ஒரு வேதனைக்குள்ள இருக்குமே, நம்ம கண்ணீர் விடுறோமே, இல்லை இந்த மாதிரியான பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் நம்ம கோ த்ரூ பண்றோமே, இல்லை ஏதோ ஒரு சோதனைக்குள்ள நம்ம உள்ளாடுறோமே நம்ம நினைக்கிறோம். ஆனா ஏசப்பாவே இந்த மாதிரியான சோதனைக்குள்ளெல்லாம் உள்ளாகி தான் வந்திருக்காரு. ஹalleluya. ஏன்னா இந்த உலகம் என்னைக்குமே உலகமா தான் இருக்கும். தேவன் ஒருத்தர் தான் நிரந்தரமானவர். ஹalleluya. நம்மளோட லைஃப் ஜேர்னி எல்லாமே ஹெவன்ல தான், இன்டர்னல் லைஃப் தான். இன்டர்னல் லைஃப் தான் உண்மையான சந்தோஷமே. ஹalleluya. இந்த கண்ணீர் நம்ம இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க, இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில கண்ணீர் பார்க்க போறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், எப்போதான் உண்மையான நம்ம கண்ணீர் இந்த உலகத்திலேருந்து ஒரு முடிவுக்கு வருது. ரெவலேஷன் 21:3-4 படிப்போமா? ஹalleluya. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமும் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர்கள் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். ஹalleluya. நம்ம கண்ணீருக்கு எப்போ ஒரு கடைசியா ஒரு எண்ட் வருதுன்னாக்கா நம்ம பரலோகத்துல இருக்கும் போது தான் நம்ம தேவன் நம்ம கண்ணீரை துடைப்பாரு. அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் ஒரு சில காரியத்துக்கு வேணா ஒரு முடிவு தெரிஞ்சதுனால அந்த காரியத்துல நம்ம கண்ணீர் முடிஞ்சிச்சுன்றது மாதிரி தான் இருக்குமே தவிர, உண்மையிலே நம்மளோட கண்ணீர் ஒரு முடிவுக்கு வருதுன்னா நம்ம பரலோகத்துல அவர் கூட இருக்கும் போது மட்டும்தான். இதுக்கப்புறம் அவரோடு இருக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பெயின், எந்த ஒரு விஷயமும் நம்மள கண்ணீர் வராதபடி அங்க நம்ம வாழ்க்கை இருப்போம். ஏன்னா அங்க என்னைக்குமே சந்தோஷமா ஆண்டவர் சந்ததியில சமூகத்துல தான் நம்ம இருக்க போறோம். ஹalleluya.
நீங்கள் முதல்ல ஆதார வசனம் சாம்ஸ் 84:5-7 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் சொல்லுது, யார் ஒருவர் வந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை வந்து கடந்து போகிறாங்களோ அவருக்கு ஆண்டவர் நீரூற்றை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பல இடத்துல நம்ம கண்ணீர் வந்து நமக்கு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனை தான் இருக்கும். ஆனா அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம ஜேர்னி பண்ணி நம்ம கடந்து போகும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து நீரூற்றாய் வந்து மாறும். கடவுள் அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள தேவன். நம்ம கண்ணீரை மாற்றி நமக்கு நீரூற்றை கொடுக்கிறார். அந்த வசனம் அதான் சொல்லுது. கடைசியா வந்து நீங்க அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நீரூற்றாய் மாறும். ஹல்லேலூயா. யாருக்கு வந்து இந்த நீரூற்று, ஓகேங்களா, யாருக்கு வந்து இந்த நீரூற்றை வந்து ருசித்து இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க லைஃப்ல நீங்க வந்து கேட்டீங்கன்னா, ஒரு டெஸ்டிமனியாவோ இல்லை எந்த காரியமா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜேர்னியில வந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்தவங்களா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கண்ணீருன்றது வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் கூட வந்து நம்ம ஃபோக்கஸை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது நம்ம உயிருள்ள தேவனை மட்டும்தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, சம்டைம்ஸ் வந்து இந்த கண்ணீரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, தேவனை பார்க்காம கண்ணீரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுங்களேன், நம்ம ஃபோக்கஸ் வந்து தேவன்கிட்ட இல்லாமல் நம்ம வந்து கண்ணீரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 3 காரியத்தில் வந்து நம்ம மாட்டிப்போம். இல்லைங்களா? We will stuck in 3 temptation if we focus on the tears. Hallelujah. முதலாவது டெம்டேஷன், இந்த கண்ணீரை நம்ம வந்து பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது முதல் டெம்டேஷன் 1 ராஜாக்கள் 19:4 படிங்க. ஹல்லேலூயா. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, ஆமேன். ஆமீன். இதுதான் வந்து அந்த முதல் டெம்டேஷன். நீங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, அந்த கண்ணீரில் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, முதல் டெம்டேஷனை வந்து நீங்க you will try to stop. நீங்கள் நிறுத்த பார்ப்பீங்க. போகிற ஜேர்னியை நிறுத்த பார்ப்பீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க விஷயத்தை நீங்கள் முதல்ல நிறுத்த பார்ப்பீங்க. First thing first, when you focus on the tears, you will try to stop. இது முதல் டெம்டேஷன். இளையாக்கு வந்து இந்த டெம்டேஷன் வந்துச்சு. ஜெசபெல் எப்போ வந்து அவரை வந்து கொல்லுவேன்னு மிரட்டும் போது அவர் சொன்ன வார்த்தை தான், போதும் கர்த்தாவே, போதும், என் லைஃப்பை வந்து எடுத்துக்கிங்க. புரியுதுங்களா? என்னால் வந்து இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து ஐ cannot proceed further. அதனால் இதோட நான் வந்து நிப்பாட்டுறேன்ட்டுன்னு அவர் வந்து ட்ரைங் டு ஸ்டாப். இதுதான் வந்து முதல் டெம்டேஷன். நம்ம வந்து ஆண்டவரை பார்க்காம நம்ம கண்ணீரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஒரு சில காரியத்தில் நம்ம போயிட்டு இருக்க இலக்கிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிறுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்ம செஞ்சிருக்க காரியத்திலேருந்து நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிடுவோம். போதும், என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, போதும், என்னத்துக்கு இதுக்கு மேலே அப்படின்றது அந்த காரியத்திலேருந்து நம்ம வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் முதல் டெம்டேஷன். நீங்கள் அந்த இடத்துல வந்து கண்ணீரை பார்க்காம தேவனை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அடுத்தது போயிட்டு தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக வந்து உங்கள்ட்ட கண்ணீரிலிருந்து நீரூற்றாய் மாறும். ஆனால் நீங்கள் கண்ணீரை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களோ அங்கேயும் நீங்கள் ஸ்டாப் ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு டெம்டேஷன் இருக்குது நம்ம கண்ணீரை ஃபோக்கஸ் பண்ணும்போது. ரூத் 1:20 அதை பார்ப்போமா? ஹல்லேலூயா. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆமேன். ஆமேன். இதுதான் வந்து ரெண்டாவது டெம்டேஷன். ஃபர்ஸ்ட் டெம்டேஷன் வந்து நீங்கள் கண்ணீரை பார்க்கும்போது முதல் நீங்கள் வந்து நிறுத்த பார்ப்பீங்க. ரெண்டாவது டெம்டேஷனில் வந்து நீங்கள் கண்ணீரை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் பாதையிலேருந்து நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. நவோமி வந்து அவள் வாழ்க்கையில் வந்து அப்படி தான் வந்து ஃபுல் ஆஃப் டியர்ஸ்.
அவரோட ஹஸ்பண்டும் சன்னும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியே லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஹோப்பை கிவ் அப் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அன்டில் அவங்க வந்து நவமின்ற பேரை மாற்றி இதுக்கு மேலே என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்ட்டுன்னு. ஏன்னா தேவனை வந்து என்னைய வந்து துக்கப்படுத்தி அந்த அளவுக்கு வந்து துக்கமாக வந்து வாழ்க்கை வந்து இருக்குதுன்ட்டுன்னு. இதுதான் வந்து அந்த ரெண்டாவது டெம்டேஷன். நம்ம கண்ணீரை பார்க்க ஆரம்பிக்கும் போது வந்து நிறுத்த பார்ப்போம். போதும், எனக்கு இது வேணான்ட்டு. இல்லைனாக்கா நம்ம வந்து அதுலேருந்து வந்து அந்த பாத்து வந்து ஸ்லைட் பண்ண ஆரம்பிப்போம், அதுலேருந்து விலக ஆரம்பிப்போம். நவமின்ற பேரை மாற்றி மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விலக ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நவமி வந்து இனிஷியலாக அவங்க வாழ்க்கையை வந்து எப்படி ஆரம்பிச்சாங்கனாக்கா அவ்வளோ ஒரு ஃபேத்ஃபுல்லாக ஆரம்பித்தாங்க. நிறைய காட் ப்ராமிஸை ரிசீவ் பண்ணாங்க. அவங்க காடோட கவர்னன்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் எப்போ அவங்க வந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை பார்க்க ஆரம்பித்தாங்களோ அவங்க வந்து அதுலேருந்து ஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லைடிங் அவே ஃப்ரம் த பாத். ஹல்லேலூயா. இப்போ நாட் ஓன்லி நவமி, நீங்கள் ஜோப்போட ஒய்ஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களும் வந்து அதேமாரி ஒரு டெம்டேஷனுக்குள்ளே வந்து உள்ளானாங்க. ஜோப் 2:8-9 வசனம் படிங்க. ஹல்லேலூயா. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமென். ஆமென். ஸோ ஜோப்போட ஒய்ஃபும் இதே ஒரு டெம்டேஷனுக்கு வந்து ஆளானாங்க. தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொன்னாங்க. ஆனால் யார் வீட்டில் அது நடந்திருக்குது பாருங்களேன். அந்த வீடு வந்து அந்த ஜோப்போட வீடு வந்து அனுதினமும் வந்து ஆண்டவரை துதித்த ஒரு வீடு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வந்து எவ்வளோ விஷயம் வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி எடுத்த ஒரு முடிவு தான் வந்து போதும், ஆண்டவரை தூஷித்து உயிரை விட்டுருன்னு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு கூட வந்து நம்ம வந்து நிறைய வீட்டில் கூட இப்படி தான் வந்து நடந்துட்டு வருது. நம்மளோட அந்த லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் போது சரி, எல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கண்ணீரின் வரும்போது நம்ம வந்து அந்த பாதையிலேருந்து விலகிடுறோம். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை பார்க்கும் போது நம்ம வந்து இதை செய்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி தான் கண்ணீரை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி டெம்டேஷன் வரும். முதல் நிறுத்த பார்ப்பீங்க, ரெண்டாவது அதுலேருந்து விலக பார்ப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்ணீரை பார்க்காம நம்ம தெய்வனை மட்டுமே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு நீர் விட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து மூணாவது ஒரு டெம்டேஷன். ஹல்லேலூயா. இது வந்து அதே வசனம் பாருங்க. ரூத் 1:14-5 அப்படிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் வந்து அந்த மூணாவது டெம்டேஷன், ஸ்டெப்பிங் பேக். நீங்க எப்ப வந்து அந்த கண்ணீரை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பே வந்து முதலாக வந்து நீங்க வந்து நிறுத்த பார்ப்பீங்க, ரெண்டாவது வந்து அந்த பாதியிலேருந்து விலக பார்ப்பீங்க, மூணாவதா இல்லைன்னு என்னை ஸ்டெப் பேக் பண்ண பார்ப்பீங்க. அதாவது வந்து நான் இதுலேருந்து விலகிக்கிறேன், ஸ்டெப்பிங் பேக். அதாவது ஓப்பாக இந்த அதே டெம்டேஷன் தான். இந்த மாதிரியான ஒரு காரியத்தை வந்து அவர் கோட்ரூ பண்ணோன்னே, புருஷனை இழந்து மாமனாரை இழந்து அப்படின்னோடனே பரவாயில்ல, நான் திருப்பி என் பழைய இடத்துக்கே போகணுன்னு அவர் போயிட்டாங்க. இல்லை, நான் என் பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுறேன், இல்லை நான் இருந்த இடத்துக்கே நான் போயிடுறேன், நான் எங்கேருந்து வந்தோன்னோ அங்கேயே இருக்கேன், என்னோட பழைய ஆள், பழைய பிளேஸு, பழைய கல்ச்சர் அதுக்கே நான் போயிடுறேன்ட்டு. ஏன்னா இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னால் வந்து தாங்க முடியல. இந்த கண்ணீர் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதில் கூட வந்து எப்படின்னாக்கா இங்கே ஆண்டவரை பற்றி கொள்றதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ், இவ்வளோ ஒரு வேதனைன்னு. ஆனால் இதுவே வந்து நான் பழைய இடத்துல இருந்தேனாக்கா நான் சந்தோஷமாக இருப்பேன், பழைய வாழ்க்கையில் இருந்தாக்கா நல்லா வந்து சந்தோஷமாக வந்து வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருப்பேன்.
பண்ணியிருப்பேன், இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்திருக்காதுன்ட்டுன்னு நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணோம், பழைய வாழ்க்கைக்கே போக பார்ப்போம். இதுதான் ஸ்டெப்பிங் பேக். ஸோ முதலாக வந்து நீங்கள் கண்ணீரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுதான் பண்ணுவீங்க. அதாவது எப்படின்னாக்கா நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அதுதான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்றது வந்து உலகத்தில் நம்ம மனிதனை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கண்ணீரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான காரியத்துக்குள்ளே நம்ம போவோம். நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், நம்ம ஸ்லைட் பண்ணுவோம் பாதையிலேருந்து, இல்லை நம்ம வந்து ஸ்டெப் பேக் பண்ணுவோம் பாதையிலேருந்து. ஆனால் ஆண்டவர் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து போனீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நீரூற்று உண்டு. ஹல்லேலூயா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ரூத் அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கா, ரூத் எப்படியாப்பட்டவங்கனாக்கா அவங்களும் அதே மாதிரி கண்ணீரை தான் வந்து கோட்ரு பண்ணாங்க. ஓப்பாவும் ரூத்துக்கும் இருந்த ஒரு வித்தியாசம். ரூத்தும் வந்து அதே மாதிரி தான் வந்து அவங்க கணவரை இழந்தாங்க, மாமனாரை இழந்தாங்க. அவங்களும் வந்து அந்த ஒரு எம்டி ஹேண்டாக தான் அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஈவன் அவங்க மாமியார் நவமி கூட வந்து பரவாயில்ல நீ திருப்பம் பழைய இடத்துக்கே போயிருன்ட்டாங்க. வார்த்தைகள் வந்து எல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டான வார்த்தையோ ஆறுதலான வார்த்தையோ அப்படி இல்லை. பரவாயில்ல நெகட்டிவாக தான், நீ எங்கேருந்து வந்தீங்கோ போயிடு, பாரு ஒப்பாவும் போயிட்டா நீயும் போன்ட்டு. ஆனால் ரூத் என்ன பண்ணாங்கனாக்கா அந்த கண்ணீரை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அவள் சொன்னது ஒன்று தான், திரும்பி போகிறத பற்றி என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. Your God is my God. Your people is my people. I'll be where you are. There's no turning back. நான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் கடந்து போவேன்னு அன்றைக்கி வந்து அவங்க முடிவெடுத்தாங்க. அவங்க அப்படி எடுத்த அந்த பாதத்தை வந்து கடைசியாக வந்து அவங்களுக்கு நீரூற்ற மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து கன்க்ளூஷன் வந்து இந்த மாதிரியான கண்ணீரின் பள்ளத்தாக்கை நம்ம கடக்கும் போது நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், ஸ்லைட் பண்ணுவோம், இல்லை ஸ்டெப் பேக் பண்ணுவோம். ஸோ என் வாழ்க்கையிலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கை நானும் கடந்து போனேன். என்னோட சன் ஐசக் அவரோட டெஸ்டிமனி பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வந்து தேவன் செய்த அற்புதத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ என்னோட சன் ஐசக் நாங்கள் கன்சீவாக இருக்கும் போது 5 மாதத்தில் 21 வீக்ஸில் வந்து ஒரு காரியம், ஒரு மெடிக்கல் காரியம் நடந்துச்சு. ஒய்ஃப் வந்து மந்த்லி செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, தண்ணீர் குடம் உடஞ்சிருச்சு. ஸோ மகனை வந்து இமீடியட்டாக டெலிவர் பண்ணி ஆகணுன்ட்டு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ஜேபிஹெச் வரத்துக்கு முன்னாடி வாழ்க்கை வந்து நார்மலாக அப்படி தான் இருந்துச்சு. பெருசாக வந்து இல்லைனாலும் ஆனால் ப்ராப்ளம்ஸும் சரி வலியும் சரி அது குறைவாக இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்ணீர் பள்ளத்தாக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அங்கே தான் வந்து என்னோடய விசுவாசத்தை வந்து ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து என்னடா இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்ட்டு நான் ஒட்டஞ்சு போயிருக்கும் போது வந்து அம்மா நம்ம ஏவிஜி டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்கு தான், ரெஃபரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்கு தான் நான் முதல்ல கால் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஃபுல்லாக பிளாங்க் ஆச்சு. நானும் வந்து சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கும்போது இந்த இமோஷனில் வந்து நானும் வந்து ஃபேல் பண்ணியிருந்திருப்பேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல் காரியமாக வந்து அம்மாவுக்கு தான் நான் கால் பண்ணேன். அவங்க சொன்ன அந்த உற்சாகமான வார்த்தை, அந்த விசுவாசமான வார்த்தை, இந்த மாதிரி ஆச்சுமான்னு சொல்லும்போது அவங்க ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் ஸ்கேன் பண்ணிட்டேன், தாயும் மகனும் எல்லாம் பர்ஃபெக்ட்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அன்னைக்கு நான் விசுவாச்சேன். அந்த அன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் பார்க்கல, என்னோட டியர்ஸை நான் பார்க்கல. டியர்ஸில் பார்த்துருந்தேனாக்கா அம்மா சொன்ன வார்த்தை வெறும் வார்த்தையாக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் வந்து விசுவாசித்தேன். அம்மா சொன்ன வார்த்தை தெய்வன்ட்டேருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை, தெய்வன்ட்டேருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அது பொய்யாகாது. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து நான் செல்லும் போது தான் வந்து என் வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஒரு நீரூற்றாய் வந்து மகன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல தான் வந்து பையன் வந்து என்னோட சன் ஐசக் பிறக்கிற காலகட்டத்தில் பிறந்த நாள் காலகட்டத்தில் பிறந்த நாள் இவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குதுன்னு நான் வந்து வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது பிறந்து அந்த மகனை கூட வந்து எங்களை பார்க்க விடலை. ஏன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிறந்தோன்னே நேராக வந்து என்ஐசியூவில் போய் வச்சுட்டாங்க. பிறந்தது வந்து ராத்திரி
அவர் பர்த்டே பிறந்தது வந்து மிட்நைட்டில் அவர் பிறந்தார். ஆனால் என்ஐசியூவில் விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து த ஃபாலோயிங் டே மறுநாள் 5 மணிக்கு மேலே தான், ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான். ஏறக்குறைய ஒரு அரை நாளுக்கு மேலே ஒரு 18 ஹவர் 19 ஹவராக அந்த ஒரு ஜேர்னி இருக்குதுங்களா. என்ன ஆச்சுன்னு சரியாக சொல்லல, என்ன நடக்குதுன்னு சொல்லல. ஆனால் ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. எங்களை பார்க்க கூட முடியல. சரி ஒரு 2 ஹவர் போல் கொடுத்துருவாங்க திருப்பி, ஓகே ஒரு 5 ஹவர் திருப்பி வந்து கொடுத்துருவாங்க, சரி காலைல திருப்பி வந்து கொடுத்துருவாங்கன்னு பார்த்தாக்கா இல்லை. அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன். அது அந்த நேரத்தில் கூட கடைசியாக என்னாச்சுன்னாக்கா 7 நாள் வந்து அவர் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 7 நாள் கூட நாங்கள் வந்து எப்படி இருந்தோம்னாக்கா, விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து 2 போர்ஷனாக 3 ஹவர்ஸ்னு விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எங்களால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட வந்து பார்க்க முடியாது. ஏன்னா பிறந்த குழந்தைய வந்து கையில் டியூப்பு, வாயில் டியூப்பு, இங்கே ஊசி அங்கே ஊசி, அந்த இக்யூபேட்டர் பெட்டில் வச்சுருந்துன்னு அதை பார்க்கறதுக்கே வந்து நம்ம மனசு அப்படியே கிராஷ் அப்படியே உடஞ்சி போயிருக்கோம். அதை பார்க்கறது கூட வந்து நம்மளால் வந்து முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் விசுவாசித்தோம். அந்த நேரத்தில் வந்து அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாதையா, ஏசப்பா வந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ நாங்கள் அங்கே நம்பினது அங்கே இருந்த டாக்டரோ இல்லை அங்கே இருந்த நர்ஸோ அவங்க வந்து அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்பலை. வார்த்தை சொன்னாங்க, அவங்க ஐசாக் வந்து ஏசப்பா கூட விளாண்டுட்டு இருக்கான்ட்டுன்னு. ஸோ இப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து எங்களை கம்ஃபர்ட் பண்ணார். அதுதான் ஏசப்பா. நாங்கள் வந்து உடைந்து போகாத அளவுக்கு வந்து அவர் இருந்து எங்களை வந்து பலப்படுத்தினார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து லாசர் மரிக்கும் போது அவரும் கூட சேர்ந்து அழுதார். நாங்கள் கஷ்டமாக இருக்கும்போது எங்களோட கூட வந்து, ஆனால் அவருக்கு தெரியும் அவர் இன்னொரு பெரிய மிராக்கிள் செய்ய போகிறாருன்னு. அந்த 7 நாள் கடந்த மகனை வந்து பர்ஃபெக்டாக எங்கள் கையில் கொடுக்க போகிறான்னு தெரியும். ஆனால் இருந்த பொழுதுல வந்து அந்த நேரத்தில் எங்களுக்காக அங்கே வந்தார். ஹல்லேலூயா. அம்மா சொன்ன வார்த்தை அதை நாங்கள் நம்பினோம், விசுவாசித்தோம். ஏன்னா அம்மா வந்து நார்மலாக வந்து சொல்ல கிடையாது, அது வந்து ஆண்டவர்கிட்ட புறப்பட்டு வந்த வார்த்தை. காட் த ஃபாதர் அவர்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ பலனாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், அந்த இடத்துல நாங்கள் கண்ணீரை பார்த்துருந்தோம்னாக்கா இன்னைக்கு நாங்கள் நின்றுருக்க மாட்டோம். அந்த இடத்துல நாங்கள் கண்ணீர் பள்ளத்தாக்கை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த நேரத்தில் ஆண்டவரை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து அந்த விசுவாசத்தை தூண்டி விட்டாங்க. எங்களுக்கு அந்த விசுவாசத்தை வாழ்க்கையை வந்து ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவர்கள் வந்து எங்களை வந்து வழி நடத்தினாங்க. ஹல்லேலூயா. போன மாதம் தம்பிக்கு வந்து 1 வயசு பூர்த்தியாகி நல்ல ஒரு சிறப்பான ஒரு பர்த்டே செலிப்ரேஷனை செய்கிற அளவுக்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை பாராட்டினார். ஆனால் நான் சொல்கிறேன், 1 வருஷம் முன்னாடி வந்து அந்த நேரத்தில் எப்படி இருந்தேன்றதை வந்து அன்னைக்கு கூட அந்த பர்த்டே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு அந்த பிறந்த நாள் எங்களுக்கு. ஏன்னா அது மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி அந்த ஜேர்னி. ஆனால் அந்த ஜேர்னியை நாங்கள் விசுவாசத்தோட ஆண்டவரோட கடந்து செல்லும் போது இந்த வருஷம் 1 வயசு பிறந்த நாள் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சூப்பராக வந்து ஆண்டவர் வந்து சர்வத்தினை கொடுத்தாரு. நான் அதான் சொல்லுவேன், என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கை நம்ம வந்து கடந்து சென்றோம்னாக்கா, ஆண்டவரை மட்டுமே நம்ம பற்றி சென்று நம்ம நடந்து சென்றோம்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு வீழ்ச்சியும் இல்லை. ஆமாம், மாறாக நம்மளுக்கு வந்து நீரூற்றை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த மாதிரியா நீரூற்றை வந்து இங்கே பெற்றவங்க அநேக பேர் இருக்காங்க, அநேக சாட்சிகள் இருக்குது. இது எதுவுமே வந்து கட்டுக்கதையோ இல்லை சும்மாவான ஒரு பேச்சோ இல்லை. நிறையா பேர் இந்த மாதிரியா உண்மையான அந்த கண்ணீர் பள்ளத்தாக்கை கரெக்டாக கடந்து சென்று ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி நடந்தவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, எவ்வளோ சாட்சிகள், எவ்வளோ அற்புதங்கள். ஆசீர்வாதம்ன்றது வரும், பணக்காசு காடி வீடு அது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கை மாறி இருக்குது. ஒரு நடக்காத ஒரு கேஸ்லேருந்து அந்த கேஸில் திருப்பத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீலிங், டிவைன் ஹீலிங். நீங்கள் ஒரு சும்மா ஒரு காய்ச்சல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளினிக் போனாலே ஒரு 100 வெள்ளி பிடிங்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பணம் செலவாகாமல் உங்களுக்கு ஒரு டிவைன் ஹீலிங் வந்து ஒரு பெரிய பெரிய மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுக்கான சாட்சிகள் நம்ம இன்றைக்கும் நம்ம காதுபட கேட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம உயிருள்ள தேவன், நம்ம நித்திய ஜீவன் தேவன் செய்கிற காரியம் பெரிய காரியம். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த இடத்துல வந்து நான் ஒன்று மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன் நான். ஸோ இந்த மாதிரியான டெம்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து போகும்போது நம்ம கண்ணீரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹalleluya. ஆனால் நம்ம வந்து கண்ணீர் பள்ளத்தாக்கில் போகும்போது மட்டும் இல்லை, நம்ம தேவனை நம்ம பின்பற்றும் போது கூட, ஜீசஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கூட வந்து நிறைய பேர் நம்மளை ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் ஜீசஸோட வாக் பண்ணும்போது நிறைய பேர் உங்களை வந்து அந்த பாதையிலேருந்து விலக செய்யறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் தேவனோட இருக்கும் போது வந்து நிறைய பேர் உங்களை குருசிஃபை பண்ணுவாங்க, உங்களே வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கும்போது இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கான இந்த விஷயத்துலேருந்து நம்ம கடந்து செல்லும் போது நம்மளுக்கு நீரூற்றாய் தேவன் இருப்பார். நம்மளுக்கு நீரூற்றி கொடுக்கிறது தேவன் வல்லவையாக இருக்கார். ஹalleluya. அடுத்ததாக நான் வந்து ஒரு காரியம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் இந்த ஒரு 3 மூமெண்ட்ஸ், ஒரு 3 காரியங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து எங்கே நம்ம வந்து நிற்கக்கூடாது, எங்கே நம்ம வந்து வழி நவரக்கூடாது, எங்கே வந்து நம்ம வந்து ஸ்டெப் பேக், அதாவது பின் நோக்கி போகக்கூடாதுன்ற ஒரு ஒரு மூமெண்ட்ஸை வந்து உங்கள்கிட்ட ஒரு 3 மூமெண்ட்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹalleluya. முதலாக first moment, do not stop, slide or step back. Do not stop when you pass through the sinners. Hallelujah. Verse Joshua 24:16 to 17. ஹalleluya. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆமீன். ஆமீன். ஸோ இந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா, நம்ம வந்து கடந்து வந்த பாதை, ஜனங்களும் சரி பாதையும் சரி, இதுலேருந்து நம்மளை விலக்கி காத்து கொண்டாங்க. அந்த ஜனங்கள்லாம் யாருன்னாக்கா தேவனை வந்து அறியாதவங்க. இன்னும் சொல்ல போனோம்னாக்கா அன்பிலீவர்னு சொல்லலாம், இல்லை பாவம் செய்கிறவங்க இருக்கலாம், இல்லை இது தேவனுக்கு வந்து பிடிக்காத காரியங்கள் செய்கிற ஒரு மக்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஒரு பெரிய மிரக்கல் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அடிமைத்தனத்திலேருந்து இருந்துச்சு. அந்த அடிமைத்தனத்திலேருந்து வந்து ஆண்டவர் வந்து மீட்டு எடுத்தார். அந்த காலத்தில் எகிப்து ராஜாவோட பெரிய ராஜா யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவர் கைகளை நீட்டுனாக்கா அவ்வளோ பெரிய கிங்டமே வந்து ஷேக் ஆகும்ன்ட்டு. ஹalleluya. ஏன்னா அவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் தான் பெரியவர். அவர் நம்ம வந்து அந்த ஸ்லேவரியிலேருந்து அவங்களை டெலிவர் பண்ணாங்க, அவங்க காப்பாற்றினாங்க, அந்த மக்கள் அவங்க காப்பாற்றினாங்க. அவங்கள வந்து அந்த ரெட் சீல வந்து நடக்கிறதுக்கு வந்து செய்தாங்க. ஹalleluya. மன்னான்ற வார்த்தையை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஹalleluya. ஆனால் கடவுள் வந்து அந்த மாதிரியான சீனஸ், அந்த மாதிரியான அன்பிலீவபிள், அந்த கூட்டத்திலேருந்து அந்த பீப்புளுக்கு மத்தியிலேருந்து இவங்க ஜேர்னி பண்ணி வந்தாங்க. ஹalleluya. ஸோ இதுதான் வந்து அந்த காரியம். இந்த மாதிரியான ஒரு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதிரியான மக்களுக்கு நடுவில் நம்மளும் ஜேர்னி பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம ஆஃபீஸ்லையும் சரி, இல்லை நம்ம ஸ்கூல்லையும் சரி, இல்லை நம்ம சமுதாயத்திலும் சரி, இல்லை நம்ம சுற்றி கூட வந்து சில பேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் பாவம் செய்தவங்க இருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து ஆண்டவர் அறியாதவங்க கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க மத்தியில் நம்ம கடந்து செல்லும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம அவங்களோட மிங்கிலாகி அவங்க பாதையில் நம்ம நடந்துடக்கூடாது. அவங்க பாவம் செய்யறதுக்கு நம்மளை தூண்டலாம், அவங்க பாவம் செய்கிறத பற்றி நம்மகிட்ட பேசலாம், அதை அவங்க வந்து செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை அவங்க மத்தியில் கடக்க செய்திருக்காருனாக்கா நம்ம அந்த ஜேர்னி கடந்து வந்துடணுமே தவிர அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, அந்த இடத்துல நம்ம ஸ்லைட் பண்ணிடக்கூடாது, இல்லை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்ம வந்து அங்கே மிங்கிலாயிடக்கூடாது. ஹalleluya. அந்த ஸ்லேவரி டைமில் நிறைய பேர் வந்து அங்கே வந்து சீனஸாக இருந்தாங்க. அதே போல தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து பாவம் செய்தவர்கள்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்காங்க, ஆண்டவர் அறியாதவர்கள் இருக்காங்க. அது வந்து அவங்க வந்து பிகாஸ் அவங்க வந்து உண்மையான தேவனை வந்து அவங்க ஒன்றும் ருசிக்கலை.
உயிருள்ள தேவனை வந்து இன்னும் ருசிக்கல, அவர் வந்து ரத்தத்தால் இன்னும் கழுவப்படலை. அதனால வந்து அவங்க வந்து இன்னும் அப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து மேக் ஷுவர் பண்ணணும், இந்த மாதிரியான கூட்டத்திலோ இந்த மாதிரியான குரூப்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரியான இடத்துலையோ நம்ம கடந்து செல்லும் போது அங்கே நம்ம நின்றக்கூடாது. அந்த ஜேர்னியை நம்ம கடந்து வந்துடணும். ஹல்லேலூயா. இதான் வந்து ஃபர்ஸ்ட் மூமெண்ட் நான் சொன்னது. எங்கே வந்து நம்ம நிற்கக்கூடாது, எங்கே நம்ம வந்து பாதையை விலகி போயிடக்கூடாது, இல்லை எங்கே நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாதுன்ட்டுன்னு. இந்த மாதிரியான ஒரு காரிய ஒரு குரூப்ஸ் மத்தியில், மக்களுக்கு மத்தியில் நம்ம இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணாமல் அவங்களோட வந்து மிங்கில் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஆண்டவர் தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். நம்ம ஃபோக்கஸ் அவர் மேலே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நோன்னு சொன்னால் அது பிக் நோ தான். ஆண்டவர் இல்லை அங்கே இருக்கக்கூடாதுன்னாக்கா இருக்கக்கூடாது தான். அதுதான் வந்து அந்த காரியம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நீரூற்று வந்து ஆண்டவர் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஜெனசிஸ் 18:19. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இது வந்து ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட ஒரு commandment. நம்ம குழந்தைகளை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம தான் பேரண்ட்ஸ் we have to make sure அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு குரூப்ஸ்குள்ளே, இந்த மாதிரியான காரியத்துக்குள்ளே அவங்க வந்து அங்கே நின்றாதபடி, அங்கே வந்து மிங்கல் ஆகாதபடி, இல்லை அங்கே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடாதபடி வந்து நம்ம தான் வந்து மேக் ஷுவர் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட அந்த விசுவாசத்தை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமை நம்மளுக்கு வந்து இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் வந்து நம்மளும் வந்து ஒரு பேரண்ட்ஸை வந்து நம்ம நடக்கிற பாதையில் தான் நம்ம குழந்தைங்களும் நடப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம வந்து தேவனை மட்டுமே பற்றி கொள்ளும் போது, ஒரு சோர்வு வரும்போது சரி, ஒரு கஷ்டம் வரும்போது சரி, ஒரு கண்ணீர் வரும்போது சரி, நம்ம ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்ளும் போது அது குழந்தைங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் அதுதான் செய்வாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது மூமெண்ட், முதல் மூமெண்ட் வந்து சினர்ஸ் மத்தியில் வந்து நம்ம கடந்து போகும்போது நம்ம வந்து நிற்கக்கூடாது. ரெண்டாவது மூமெண்ட், do not stop when pass through the haters. உங்களை பிடிக்காதவங்க, உங்க மேலே வெறுப்பை கொட்டுறவங்க மத்தியில் வந்து நம்ம கடந்து செல்லும் போது நம்ம நின்றக்கூடாது, நம்ம வந்து பாதை விலகிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து அங்கேயிருந்து வந்து நம்ம ஸ்டெப் பேக் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 16:13. ஹல்லேலூயா. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். ஆமென். ஆமென். முதலாவது காரியம் வந்து நம்ம சினஸ் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து பாஸ் த்ரூ பண்ணிட்டு வந்துடணும். இது வந்து ரெண்டாவது ஹேட்டர்ஸ். தாவீது அந்த இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய ராஜா அவர், ஆனால் அவர் போகும்போது அங்கேருந்து வந்து ஒரு சீமீன்ற வந்து அவன் வந்து அப்படி தூசித்து அவங்கள பேசினான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா அந்த இடத்துல வந்து நின்று அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணலை, நின்று அவர்கிட்ட வந்து போராடலை, அவர் போயிட்டே தான் இருந்தார். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம போயிட்டு இருந்தாலும், ஆனால் நம்மளோட ஹேட்டர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்கனாக்கா, அந்த இடத்துல நீங்கள் நின்று அவங்களோட வந்து நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணணுன்ட்டுன்னு, அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு அந்த பலி மாறணுன்றதுக்கு, ஸ்லைட் பண்ணி போகணுன்ட்டுன்னு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலேருந்து நீங்கள் விலகணுன்றதுக்காக சொல்லப்படுறது. அப்படி இல்லைனாக்கா இதுலேருந்து நான் வெளியாகிடுறேன், எனக்கு வேணாம், நான் ஸ்டெப் பேக் பண்ணுறேன்ற மாதிரி அதுதான் வந்து அங்கே நடக்குது. சீமையை வந்து அவங்களோட அப்படி கர்ஸ் பண்ணுவார் அந்த கிங் டேவிட்டை. ஆனால் அவர் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி கூட வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம மேலே என்ன ஒரு எலிகேஷன் வேணாலும் சொல்லலாம், என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வேணாலும் பண்ணலாம், என்ன ஒரு ப்ளேம்ஸ் வேணாலும் நம்ம வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு,
நம்ம கரெக்டாக ஆண்டவரை மட்டுமே நம்ம பற்றி கொண்டு நம்ம போயிட்டே இருக்கணும். தான் அந்த இடத்துல நம்ம போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறதோ நம்ம பேசுகிறதோ அதெல்லாம் வந்து இல்லை. ஏன்னா நம்மளுக்காக தேவன் இருக்காரு. தேவன் நம்மளுக்காக நியாயம் செய்யணும், நீதி செய்யும் போது நம்ம வந்து அங்கே போயிட்டு நின்று அதெல்லாம் செய்யக்கூடாது. இதை தான் அந்த தேவனும் வந்து விரும்புகிறாரு. அதை தான் இன்னைக்கு வந்து தாவீதும் வந்து ராஜாவும் ஃபாலோ பண்ணார். அவர் அந்த இடத்துல மேபி நின்று இருந்தாருனாக்கா அவருக்கு அறியாமலே மேபி அவர் வந்து அங்கேருந்து வழி மாறி கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் எடுத்த முடிவு ஒன்று தான். அவர் வந்து எவ்வளோ பெரிய ராஜாவாக அங்கே இருந்தார். அதுக்கு முன்னாடி தேவன் வந்து அவர் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்காரு. அப்படியாப்பட்ட செய்த தேவன் அவரோடு இருக்கும் போது அவர் எது பற்றியும் கவலைப்படவே இல்லை, போயிட்டே இருந்தார். இன்றைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். நம்ம வந்து ஹேட்டர்ஸ் மத்தியில் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் இருக்கிறவங்க மத்தியில் வந்து நம்ம எது செஞ்சாலும் வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம தேவனை தான் காமிக்கணுமே தவிர, ஏசப்பாவோட அன்பை தான் காமிக்கணுமே தவிர, மற்றபடி வந்து நம்ம வந்து அங்கே நின்று நம்ம வந்து நம்ம சொந்த மாமிசத்தில் நடந்துக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அடுத்தது ஜெனசிஸ் 26:12-14 படிங்களேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஆமேன். ஆமேன். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஈசாக்குன்றவன் வந்து அவன் வர வர விருத்தி ஆகிட்டே இருந்தான். ஏன்னா காட் கொடுத்த ப்ராமிஸ், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்றைக்குமே வந்து பெருமையாக வராது. ஆண்டவர் அவன் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொன்னாருனாக்கா கண்டினியூஸாக டபுள் போர்ஷன் ட்ரிபிள் போர்ஷன் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா பெலிஸ்தீன் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா அவர் வந்து அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காருன்றதுக்காக வந்து தேங்க்யூ சொல்லலை, அவங்களை கனப்படுத்தலை, இல்லை அவங்க ஒரு பாராட்டு விழா எதுவுமே நடத்தலை. ஆனால் மாறாக வந்து என்ன நடந்துச்சுன்னாக்கா அவங்க மேலே வந்து ஜெலசி தான் வந்துச்சு. அவர் ஈசாக்கு வந்து எவ்வளோ தான் பெருசாக வளர்ந்தா கூட வந்து பிலிஸ்தியனுக்கு வந்து வந்தது என்னன்னாக்கா அந்த ஜெலசி தான். ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஜெனசிஸ் 26:15-16 படிங்களேன். ஹல்லேலூயா. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஆமேன். ஆமேன். இதுதான் நடந்துச்சு. அந்த ஜெலசி வந்ததுனால அவர் செய்கிற காரியங்களை எல்லாத்தையும் வந்து அந்த பிலிஸ்தீன் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா முடக்க பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் வெட்டின அந்த 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 கிணறா இருந்தது எல்லாத்தையும் வந்து போட்டு மூடி அப்படி தான் வந்து அவரை வந்து மடக்க பார்த்தாங்க. ஆனால் கடைசியாக வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ என்னோட பெரியவனாக இருக்க, அதனால நீ போயிருன்ட்டுன்னு, யூ ஆர் மைட்டியர் தென் மீ, தென் ஜஸ்ட் கோ அவேன்ட்டுன்னு கடைசியாக சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஐசாக் வந்து என்ன பண்ணாருனாக்கா அவங்க மத்தியில் வந்து அவர் நிற்கலை. அந்த ஹேட்டர்ஸ்க்கு மத்தியிலையோ இல்லை அந்த ஜெலசியை போட்டு அவங்க மத்தியில் வந்து அவர் நிற்கலை. அவர் வந்து அடுத்ததாக வந்து போயிட்டு தான் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துலேருந்து வெளியாகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் வந்து அவர் வந்து கிணறு தோண்டதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் வந்து வந்து ஏசாக்குன்னு ஒரு கிணறு தோண்டினார். அங்கேயும் வந்து இது எனக்கு வேணும்னாங்க, சரி கொடுத்துட்டு அடுத்ததாக போனார். சித்னான்னு ஒரு கிணறு நோண்டார், இதுவும் வேணும்னாங்க, கொடுத்துட்டு அடுத்ததை போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, அவரை வந்து எங்கே போனாலும் அவரை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஒன்று ஈசாக் சின்னதாக இருக்கும், ஆனால் அதோட பெருசாக சித்னாவை கொடுத்தாரு. சித்னா சின்னதாக தான் இருக்கும், அதோட பெருசாக கிடைச்சா ரஹபுத்தை கொடுத்தாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நம்பி போங்களேன், நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு எதிராக எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் தோண்ட எந்த ஒரு கிணறு வேணாலும் அவங்க மூடலாம். ஆனால் ஆண்டவர் அதோட மேலே அதோட டபுளாக அதோட ட்ரிப்பிளாக அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பார். அப்படி கொடுத்தது தான் அந்த ரெஹபு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு இருந்தால் அந்த ரெஹபத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இது என்றைக்குமே இந்த மாதிரி ஹேட்டர்ஸை பார்க்கும்போது சரி, இல்லை இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே நீங்கள் வந்து போகும்போது சோர்ந்து போகக்கூடாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் சோர்வை காட்டி அந்த இடத்துல நின்றக்கூடாது.
உங்கள் சோர்வை காட்டி நீங்கள் அந்த இடத்துல வந்து பாதியிலேருந்து விலகிடக்கூடாது. இல்லை உங்கள் சோர்வை காட்டி நீங்கள் அதுலேருந்து பரவாயில்ல நான் இதுலேருந்து வெளியாயிருன்ட்டு இல்லை. ஏன்னா எட்னிக்கு நீங்கள் வந்து ஈஸ்டாக்கிலேருந்து வெளியானீங்கன்னு உங்களுக்கு சித்னா இல்லை. சித்னாவில் வெளியானீங்கன்னாக்க கடைசியாக ரேபூத்தை பார்க்காமலே நீங்கள் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக 3வது மோமெண்ட். மோமெண்ட் வந்து சின்னஸ் மத்தியில் நம்ம வந்து நிற்கக்கூடாது. 2வது ஹேட்டர்ஸ் மத்தியில் நம்ம நிற்கக்கூடாது. 3வது மோமெண்ட் வந்து ஹார்ட் டைம்ஸ், கஷ்டமான நேரம். டு நாட் ஸ்டாப் when pass through the hard times. கஷ்டமான மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஹீப்ரு 11:29 வாசிப்போமா? அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல வந்து அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு பாருங்க. பார்வோன் ஆமியை வந்து அவர் துரத்திட்டு வருது. அவ்வளோ ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அதிசயம், அந்த செங்கடலே 2ஆ பிளந்து அந்த ட்ராயான லைனில் வந்து நடக்க சொன்னார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சும்மா வந்து இப்போ ஒரு அக்வேரியம் பார்த்துருக்கீங்களா? அண்டர் கிரவுண்ட் அக்வேரியம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கடலுக்கு கீழே நடந்து போகும்போது உங்களை சுற்றி வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்குள்ளே தான் நீங்கள் நடந்து போவீங்க. அந்த அக்வேரியம் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா தெரியும் அந்த கடலுக்குள்ளே நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து அந்த கிளாஸ் வந்து அதை சுற்றி கவர் பண்ணதுனால நம்ம தைரியமாக நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் அந்த கடல் 2ஆ பிளந்து ஒரு பார்ட்டிஷன் எதுவுமே இல்லாமல் தனியாக அப்படியே நிற்கிது. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வந்ததுனால அவங்க வந்து அந்த ஹார்ட் டைம்ஸை வந்து கோ த்ரூ பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதே போல தான் நம்மளும் வந்து நம்ம முன்னுக்கு பார்க்கறது வந்து அந்த ட்ராயான லைன் வந்து அது ஒரு ஹார்டான டைமாக இருக்கும். ஆனால் நம்மளை துரத்திட்டு வர எந்த ஒரு காரியத்துக்கும் வந்து நம்ம அந்த இடத்துல நின்றாமல் நம்ம அதை ஜேர்னி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அந்த சிவந்த அந்த கடலை தாண்டி நம்ம வந்து போக முடியும். ஹல்லேலூயா. இதே போல தான் அவங்க வந்து என்னத்தான் கஷ்டமாக இருக்குது, பார்வோன் துரத்திட்டு வரான், என்னத்தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் முன்னுக்கு வந்து அந்த ட்ராயான லைன், இந்த ஜேர்னி என்னால் கடக்க முடியாது, இது ரொம்ப பயமாக இருக்குது, இதை பார்த்தாதான் என்னால் போக முடியலன்னு வந்து அன்றைக்கி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த மக்கள் அங்கேயே தான் நின்றுருப்பாங்க. அந்த பார்வோன் தான் மாட்டியிருப்பாங்க. அந்த ஸ்லேவரிக்குள்ளே தான் அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கைன்றது எப்படி ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு கடந்து வந்த அந்த மக்கள் தான் நம்பிக்கையோடு வந்து அந்த ஹார்ட் டைம்ஸை கடந்து வந்த அந்த மக்கள் தான் அதுக்கப்புறமா வந்து மோசஸை பார்த்து அவர் பெரிய ப்ராஃபிட் அவரை பார்த்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இதுக்கு பேசாமல் நீங்கள் என்னை அங்கேயே விட்டுருந்துருக்கலாமே, இப்படி வந்து பட்டியை போட்டு எங்களை சாவடிக்கப்பெல்லாம் அங்கேயே விட்டுடலாமேன்ட்டுன்னு. இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை. புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கஷ்ட காலம், அந்த பார்வோனின் ஆமி நம்மளை வந்து வாழ்க்கையில் துரத்திட்டு இருக்க வரைக்கும் நம்ம வந்து நம்பி போயிடுறோம் நம்ம. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் வந்து அன்னைக்கு மோதிக்கும் அதுதான் நடந்துச்சு, அந்த ப்ராஃபிட் மோதிக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன என்னோட ஜேர்னி எங்கே பேசிக்கல இந்த ஜேர்னி மினிஸ்ட்ரி ஜேர்னியை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 2023 அதாவது 2 வருஷம் முன்னாடி நான் வந்து ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவங்கள வந்து அவங்ககிட்ட தான் வந்து நான் வந்து பேப்டிசம் வாங்கினேன். என்னோட காட் மாதர் அவங்க தான் எங்களை பேப்டிசம் கொடுத்து என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆண்டவருக்குள்ளே வழி நடத்திருக்காருனாக்கா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. நான் அவங்க கூட வந்து கனெக்டட் ஆகுனது முதல் காரியம் போது அவங்க சொன்னாங்க தெரியுங்களா, அந்த சாட்சி வீடியோ. அந்த சாட்சி வீடியோ பார்த்து தான் நான் வந்து டச் ஆனேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி 7 வருஷமா அந்த ஒரு வீடியோ தான் ஓடிட்டு இருக்குது. அந்த ஒரு வீடியோ தான் 7 வருஷமா இத்தனை ஆத்மாக்களை போயிட்டு தொட்டுட்டு இருக்குது. அப்படி தொடப்பட்ட ஒரு ஆத்மாக்கள் தான் நான் வந்து வேற யாரோ தொட்ட காரியத்தை நான் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது, நான் ஷேர் பண்ணல. என்னைய தொட்ட அந்த வீடியோ பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் இருந்த அந்த சாட்சி அவங்களுக்கு குறித்து அவங்க சொன்ன காரியம் வந்து என்னை டச் பண்ணிச்சு. அதுதான் வந்து முதலாக வந்து என்னை உலுக்கினுச்சு.
இந்த என்ஜிபிஎஸ்குள்ளே வந்து வரதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த சாட்சி வீடியோ. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது தான் நான் தொடப்பட்டேன். நான் வந்து ஆண்டவரை வந்து இன்னும் தேடுறதுக்கு ஆரம்பித்தேன். உண்மையிலேயே வந்து ரட்சிப்புன்னு வர்றது வந்துனாக்கா அது வந்து அந்த வீடியோ மூலமாக தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து நான் நம்பிட்டு இருந்தேன், எஸ் எனக்கு வந்து ரட்சிப்பு வந்துருச்சு, நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. ஆனால் ஏதோ ஒரு ஏனோதனமான ஒரு வாழ்க்கை தான். நம்ம ஆண்டவர் அறிஞ்சும் தான் ஆண்டவர் கூட நம்ம ஜேர்னி பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் சரியான ஒரு வாழ்க்கையாக இல்லை. அம்மா முதல் சொன்னாங்க தெரியுங்களா, எந்த இடத்துல உங்களை வந்து அவங்க வந்து கட்டளை பற்றி போதித்து உங்களை வந்து டிசிப்ளினாக வந்து உங்களை வழி நடத்துகிறாங்களோ அந்த இடத்துல இருந்தால் வந்து ரைட்டான இடம்ன்றது வந்து நான் பிடிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் இருக்கும்போது கூட வந்து சர்ச்சுக்கு போகிற வரைக்கும் சூப்பராக இருப்பேன். போயிட்டு வந்தோடனே ஏதோ கொஞ்சம் உலக வாழ்க்கையில் கொஞ்சம் கலந்து தான் இருப்பேன், புரியுதுங்களா? ஆனால் இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது மட்டும்தான் என் மனசே வந்து உடுக்கினுச்சு. இப்பயும் சொல்கிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு வந்து என்ஜிபிஎஸ் கீழே இந்த ஊழியத்தில் வந்து நான் ஒரு 2 வருஷம் நான் இருக்கேன். எத்தனையோ தர அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது கூட சரி, எத்தனை தடவை பார்க்கும்போது சரி, என் கண்ணீர் வரும், இருதயம் கலங்கும். ஒரு வாட்டி பார்த்து அந்த சாட்சி 2வது வாட்டி பார்க்கும்போது அது சாட்சி நம்மளுக்கு வந்து புரியும். ஆனால் ஒரு வாட்டி பார்த்த சாட்சியை நீங்கள் பலமுறை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் கலங்குறீங்கனாக்கா அதுதான் உயிருள்ள சாட்சி. சாட்சிகள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் உயிருள்ள சாட்சிகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆண்டவர் வந்து பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களுக்கு வந்து காசு பண்ணுன்ற ஆசீர்வாதத்துன்னு வாழ்க்கை வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் காப்பாற்றி கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தான், அந்த டெஸ்டமனி தான் உயிருள்ள டெஸ்டமனியாக இருக்கும். மற்ற காரியம் ஆண்டவரால் எது வேணாலும் செய்ய முடியும். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பென்சில் கொடுக்கறதுலேருந்து பெரியவங்களோட வாழ்க்கையை கேன்சர் குணப்படுத்துகிற வரைக்கும் எல்லா மாதிரியான அற்புதமாக ஆண்டவர் செய்வார். ஏன்னா உயிருள்ள தேவன். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு செய்வார். நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட குழந்தையா பழகுவார். நீங்கள் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கிட்ஸாக பழகுவார். நீங்கள் டீனேஜராக இருந்தீங்கன்னா டீனேஜராக பழகுவார். நீங்கள் அடால்ட்ஸாக இருந்தீங்கன்னா அடால்ட்ஸாக பழகுவார். நீங்கள் முதியோராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதியோராக பழகுவார். உங்கள் தேவைகள் என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அறிந்த தேவன் நீங்கள் கேட்டுமா செய்யாமல் இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் கேட்கறதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம கேட்டது கிடைச்சதுக்கு நம்ம வந்து என்றைக்குமே வந்து உண்மையாக வந்து உத்தமமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ என்னை எப்படி தொட்டிச்சோ அதே போல தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அபிஷேகமும் வரங்களும் பெற்ற அம்மா சும்மா இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, எத்தனையோ பேர் வந்து நான் அபிஷேகம் பெற்றவங்க வந்து நானும் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ கேட்டிருக்கேன். அவங்க வந்து எப்படி பெற்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்மா அபிஷேகம் பெற்றது போது அவங்க கொடுத்த விலை இருக்குதுங்களா, அது ரொம்ப பெருசு. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா, டெஸ்டமனி வீடியோ பார்த்தாலே எனக்கு தெரியும். அவங்க கொடுத்துட்டு வந்த விலை அவ்வளோ பெரிய விலை. அந்த விலைக்கான அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கி அவங்க கேரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பலிபீடத்துலேருந்து பல வாட்டி சொல்லியிருக்காங்க, அது ஆண்டோட போட்ட கவனம். உண்மையை மட்டும்தான் இந்த என்ஜிபிஎச் பேசும். உண்மையை மட்டும்தான் ரெவரண்ட் டாக்டர் சுனிதா பேசுவாங்க. என்றைக்கு அவங்க உண்மையில் விளங்கி பேசுகிறாங்களோ அன்றைக்கி அவங்க உயிரிங்க இருக்காதுன்றது அது ஆண்டவரோட அவங்க போட்ட கவனம். ஹல்லேலூயா. இதை வந்து நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த 2 வருஷமாக அவங்க கூட ஜேர்னி பண்ணும்போது எனக்கு நிறையா காரியத்தில் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொரு காரியம், நிறையா பேரோட டெஸ்டமனி, என்னோட டெஸ்டமனி எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ பெருசோ எனக்கு, அதே போல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் லைஃப்பில் நடந்த அந்த டெஸ்டமனி ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவர் மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதங்கள், சுகங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ டெஸ்டமனி வந்து சொல்லியிருக்காங்கன்றது வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஊழியத்தில் அம்மா கூட 2 வருஷம் மேலே ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி டைம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதை பர்சனலாக என் மகன் லைஃப், ஐசக் லைஃப்லையும் அதை நான் டெஸ்டமனியாக வந்து ருசிச்சிருக்கேன். அது கேட்ட நம்மளே வந்து ஒரு பிரியாணி நல்லா இருக்குன்னு கேட்குற நம்மளுக்கே ருசி வரும்போது அந்த பிரியாணியை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண நம்ம எப்படி ருசிச்சிருப்போம். ஹல்லேலூயா. எவ்ரி டைம் வாரம் அம்மா கொடுக்குற மெசேஜ், ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ணுற மெசேஜ், ஹோலி ஸ்பிரிட் டீச் பண்ணுற மெசேஜ். ஏன்னா அந்த மெசேஜில் அவ்வளோ ஒரு ரெவலேஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ மெசேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மெசேஜில் அம்மா கொடுக்குற மெசேஜில் இருக்கிற ரெவலேஷன் இருக்குதுங்களா, அது ஆண்டவர் சொன்னால் மட்டும்தான், ஆவியானவர் ரிவீல் பண்ணால் மட்டும்தான் அந்த மெசேஜ் நம்மளுக்கு வரும். அந்த மெசேஜ் வந்து நமக்கு கிளியராக புரியும். அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க,
வேதத்தில் வந்து ஒரு வார்த்தைக்கு 1000 டிமென்ஷன் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டிமென்ஷனும் ப்ரிசைஸாக எடுத்து இந்த டிமென்ஷன் ரெவலேஷனை சொல்லும் போது அது ஆவியானவர் மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் போயிட்டு அவங்க வீடியோ அவங்க மெசேஜை எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் பேசும்போது அவங்க ஏதோ ஒரு புக் ஆஃப் லைஃப்னு எடுத்து பேசல, உயிருள்ள பைபிள்லேருந்து இருக்கிறப்பட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தை வாசகத்தை வசனத்தை வச்சு தான் வந்து அம்மா ப்ரீச் பண்ணுவாங்க. வசனத்தை வச்சு தான் வந்து அம்மா வந்து எங்களை வழி நடத்தினாங்க. அப்படி வழி நடத்தின நான் தான் வந்து இங்கே நான் உங்கள் முன்னுக்கு நான் வந்து இன்றைக்கி நான் நிற்கிறேன்னு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு நபரோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மளும் ஏதோ சரி கொஞ்சம் இருப்போமே சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்துட்டு வந்துட்டு போயிட்டு அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் என்னை வந்து முன்குறித்தார். முதல் தரையா அம்மா மூலமாக வந்து என்னை வந்து வர்ஷிப் செய்ய வச்சாங்க. அப்பயே எனக்கு தெரியும் எனக்கு வந்து இந்த வர்ஷிப்பில் நாலேஜ் எதுவுமே இல்லைன்ட்டு. ஒரு 3 காரியத்தில் வந்து ஆண்டவர் என்னை வந்து சூஸ் பண்ணதை வந்து நான் உண்மையிலேயே ருசித்தேன். நான் அந்த வர்ஷிப்பில் தான் எனக்கு இந்த வர்ஷிப்புன்ற அந்த ஒரு நாலேஜே எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார். அம்மா கால் பண்ணாங்க, தம்பி ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்காரு வர்ஷிப் செய்ய சொல்லி ரெடி ஆகுதுன்ட்டுன்னு. அந்த வர்ஷிப் எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வர்ஷிப்பாக இருந்துச்சுன்றது நான் என்ன காட்டுறதுக்கோ இல்லை என்னை பெருமைப்படுத்துக்கோ சொல்லலை. ஆண்டவர் இந்த காலியான பாத்திரத்தை வைத்து செஞ்சதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தூர தேசத்துக்கு வந்து ஊழியத்துக்கு அம்மா கூட்டி போனாங்க. ஹல்லேலூயா. போகிறப்ப எவ்வளோ தடங்கள் எவ்வளோ தடைகள். ஆண்டவர் காரியத்துக்காக வந்து மினிஸ்ட்ரிக்காக போகும்போது அன்டில் தி எண்ட் அந்த போன ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து ஒரு 2 months ஜேர்னியில் ஒன் பை ஒன் வந்து எனக்கு அவ்வளோ தடைகள். ஆனால் நான் வந்து அந்த தடையை பார்க்கல. நான் பார்த்தது ஒன்று தான், இவ்வளோ தடை வருதுனாக்கா அப்போ அது கண்டிப்பாக ஆண்டவர் தான் வந்து முன்குறித்திருக்காரு. ஏன்னா ஆண்டவர் முன்குறித்ததை வந்து தடுக்கிறதுக்காக வந்து சாத்தான் என்ன வேணாலும் செய்வான். அன்டில் தி எண்ட் அந்த கடைசி நாள் அந்த ஊழியத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டு முன்னுக்கு ஒரு சர்பத்தை அனுப்பி விட்டான். ஹல்லேலூயா. அப்போ கூட வந்து அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன். இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தை வந்து நான் செய்ய விடாமல் அந்த பாதையிலேருந்து நான் விலகணும், அதை நான் தடுக்கணும், நான் ஸ்டாப் பண்ணணும், இல்லை நான் ஸ்டெப் பேக் பண்ணணும், இல்லைம்மா நான் வரலம்மா அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக வரைக்கும் கடைசியில் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். கடைசியாக வந்து சர்பத்தையே அனுப்பி விட்டான். அப்போ கூட ஆண்டவர் வந்து விடலை என்னை. அம்மா என் விசுவாசத்தில் என்னை தூக்கி விட்டாங்க. அதை நான் கடந்து சென்றேன். அந்த கண்ணீரின் பள்ளத்தக்க நான் கடந்து சென்றேன். கடைசியாக அது நீரூற்றாய் ஆரம்பிச்சு எனக்கு அவ்வளோ விஷயங்கள். அம்மா கூட போன மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து என் பேரை சொல்கிறாங்கன்ற. இது பெருமைக்காகன்றது இல்லை, என்னெல்லாம் ஒருத்தங்க பேர் சொல்கிறாங்கன்றதே பெரிய விஷயம்ன்றப்ப ஆண்டவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காருனாக்கா அதுக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும். ஒரு நாள் கூட வந்து அதை நான் மாமிசத்தில் எடுத்துடவே கூடாது. ஆவியில் மட்டும்தான் அதை வந்து நான் விசுவாசிக்கணும். இந்த காலியான பாத்திரத்தை வந்து ஆண்டவர் வந்து இவ்வளோ பிச்சு என்னை செய்கிறாருனாக்கா உங்களை எவ்வளோ செய்யறதுக்கு வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு மூலையில் இருக்க ஒரு கழுதை தானே நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மூலையில் இருக்க கழுதை தான் வந்து ஆண்டவருக்கு இது தேவைப்பட்டுச்சு. நம்ம உண்மையாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை வைத்து பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து அம்மாவோட டெடிகேஷன். முதல் முறையாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அம்மாவோட வந்து ஒரு 7 நாள் அவங்களோட பிரயாணிக்கிறதுக்கு தூர தேசத்தில் இருக்கும்போது அம்மாவோட நான் இருந்தேன். அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அவங்க ஒரு மெசேஜும் சரி ஒரு ஊழியத்துக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த டெடிகேஷன், அவங்களோட மெடிக்கல் இஷ்யூ எவ்வளோ தடவை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ மெசேஜ் நீங்கள் வேணால் போய்ட்டு அந்த சாட்சி வீடியோ பாருங்கள். என்ன விலை கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு சூழ்நிலை கூட வந்து தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. அவங்க டெடிகேஷன், எப்போ சாப்பிட்றாங்க எப்போ தூங்குறாங்க தெரியாது. ஆனால் நான் கூட தான் இருந்தேன். ஆனால் நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன். அவங்க கூட அந்த ஊழியத்தில் இருக்கும் போது நான் ஜேர்னி பண்ணும்போது நான் கரெக்டாக வந்து என்னோடய சொந்த காரியத்துக்கும் நான் வந்து டைமை ஒதுக்கித்தாங்க இருந்தேன். ஆனால் அவங்க அதுக்காக ஒரு நேரம் கூட வந்து அவங்க செலவெடுக்கலை. மொத்தமாக ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதைத்தான் வந்து வார்த்தையாக வாங்கி கொண்டு போயிட்டாங்க மக்களுக்கு. அவங்க வந்து கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ விஷயம் வந்து அவங்க வந்து சாட்சியாக சொன்னாங்க.
எவ்வளோ விஷயம் வந்து அவங்க உயிருள்ள சாட்சிகள் அங்கே எழும்பிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தேசத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விடுதலை வந்துச்சுன்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாக வந்து போயிட்டு வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க, ஒரு தடவை வந்தால் கூட அந்த தேசத்தை காலை வச்சதுனால அந்த தேசத்தில் இருக்கிற காரியங்கள் அவ்வளோ காரியங்கள் மாறி இருந்துச்சான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அவ்வளோ வாஞ்சையாக இருக்காங்க. எங்கே நம்ம உண்மையாக வாஞ்சையாக இருக்கோமோ அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ப்ரொஃபட்டை அனுப்பி அவங்களுக்கு அந்த அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் எங்கே நம்ம வந்து ஏதோ கேட்கணுன்றது கேட்குறோம், அவங்களுக்கு அது நடக்காது. இது வந்து உண்மையிலே வந்து ஜீவனுள்ள தேவனை வந்து ஜீவனுள்ள மக்களுங்க வந்து ருசிக்கும் போது மட்டும்தான் அது ஜீவனுள்ள சாட்சிகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஸோ அம்மாவோட நான் ஜேர்னி பண்ணும்போது எனக்கு தெரியும், அவங்க வந்து என்னத்தான் டாக்டர் சுமிதாவா இருந்தாலும் எப்போதும் எங்களோட வந்து நல்லா சிரித்து பேசி நல்லா மிங்கல் பண்ணி அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு தாயாக தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட. அப்போ நம்மளை ஏசுவாங்க, கண்டிப்பாக நம்ம கணித்து கொள்வாங்க தான் ஏதாவது சின்ன காரியத்தில். ஆனால் ஆண்டவர் காரியம் வந்துச்சுனாக்கா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரினிட்டி தாட்டை நான் பார்த்துருக்கேன். பலிபீடத்தில் நிற்கும் போது அவங்க பண்ணுற ப்ரீச்சிங், அவங்க செய்கிற காரியங்கள், ஆண்டவர் காரியத்தில் அவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தில், ஆண்டவர் காரியத்தில் அவங்க சொல்கிற அந்த விஷயத்தில் அந்த ட்ரினிட்டி காட்டை பார்த்துருக்கேன். God the Father, God the Son and God the Holy Spirit. எந்த காரியத்தில் ஆவியான ஒரு வழி நடத்துகிறாருன்னு என் கண்ணால் சாட்சியாக பார்த்துருக்கேன். எந்த காரியத்தில் God the Son அன்பாக பேசுகிறாங்க, உங்களை வந்து அன்பாக உங்களை வந்து மாற்றுறாங்க, அன்பாக உங்களுக்கு எங்கே மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. எந்த இடத்துல God the Father அவங்களுக்கு கொமாண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. எந்த இடத்துல வந்து God the Father கொமாண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல எனக்கு பேசுறதுக்கு கூட வந்து God the Father கிட்ட நம்ம வந்து பேச முடியாது. அவர் சொன்னால் நம்ம கேட்டு மட்டும்தான் ஆகணும். அது ஒரு துளி கொஞ்சம் சந்தேகப்படக்கூடாது. அதுதான் இந்த God the Father அத்தாரிட்டி. God the Son கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளீஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் God the Father கட்டளைகளை மீறனா ஒரு சொன்னா நோனா நோ தான், ரைட்னா ரைட் தான், நீதிக்காக மட்டும்தான் நிற்பாங்க. இந்த ஊழியத்தில் நான் வந்து 2 வருஷமாக இருந்ததுனால நான் கண்டிப்பாக வந்து நான் ருசித்ததை, நான் அனுபவித்த இந்த உயிருள்ள இந்த மெசேஜில் வந்து நான் வந்து அம்மாவை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏன்னா எனக்கு தெரியும், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நம்ம கடந்து போகும்போது நீரூற்றாய் மாற்றுற தேவன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ காரியங்கள் நம்ம கடந்து போயிருக்கோம். சித்னாவுக்கு அப்புறம் ரெஹபுத்தன்றது எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு சோதனைன்னு வரும்போது கண்ணீரை நம்ம வந்து பார்க்காம நம்ம தேவனை மட்டுமே பார்த்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மெசேஜோட நான் வந்து என்னோட இதை முடிக்கிறேன்னு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேச சொன்னதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து தேவன் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா. அப்பா தேவனே, இந்த நாள் கூட ஆண்டவர், அப்பா தேவனே, நீங்கள் எனக்கு ஆண்டவரே இந்த இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே பேச சொல்லி ஆண்டவரே, அப்பா தேவனே இந்த காரியத்தில் ஆண்டவரே நான் பேசுகிறேன். இந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா தேவனே என் மாமிசத்தை வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே அப்பா தேவனே எனக்குள்ளே இருக்கு நீங்கள் வெளிப்பட்டதாக நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே நான் சொன்ன காரியம் ஆண்டவரே போய் சேர்ற இடத்துல ஆண்டவர் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு நீங்கள் அந்த தச்சு அவங்கள வந்து உங்கள் அன்பை ருசிச்சாலே ஆண்டவரே அது எனக்கு நான் என்னை கொண்டு நீங்கள் செய்த அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே லைஃப்பில் பார்த்துருக்கிற யாவரையும் ஆண்டவரே நான் உங்கள் கருத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கூட ஆண்டவரே அப்பா தேவனே இந்த மெசேஜ் மூலமாக ஆண்டவரே என்னை வைத்து ஆண்டவரே என்னை ஒரு கருவியாக நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Praise the Lord. Praise the Lord. நல்ல ஒரு மெசேஜ், அநேகருக்கு அது தொடப்படும். ஜீவனுள்ள மெசேஜ் எப்பவுமே மாறாது, அது எப்போது எவர்கிரீனாக இருக்கும். 100 பேர் இதில் பார்த்துட்டு இருந்தாலையும் லைவ்ல பார்த்துட்டு இருந்தாலையும் அதில் ஒரு ஆத்மா புது ஆத்மாவாக இருக்கும்னு எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நிச்சயமா அந்த ஒரு ஆத்மா தொடப்படும். ஹல்லேலூயா. அருமையான மெசேஜ்.
ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன வேலையை கொடுத்துருக்குறாங்கோ அது மட்டும் தான் நாங்க செய்வோம். அதை தாண்டி எங்களோட ஆவியில நாங்க எதுவுமே பேச மாட்டோம். ஒரு தீர்க்கதரிசி எந்த இடத்துக்கு போகணும்னு தேவன் முடிவு பண்றாரோ அந்த இடத்துக்கும் எங்களை ஆவியில கொண்டு போவாரு. அப்படிதான் ஸ்டீவன் தம்பியோட வாழ்க்கையில என்னை கொண்டு போனாரு. ஐசாக் பிறந்த நேரத்துல 7 நாள் ஐசியூல இருக்கிறக்குள்ளும் 2 ராஜாக்கள் 6:12. ஒரு தீர்க்கதரிசி எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் அது பெட்ரூமா இருந்தாலும் அங்க போய் பார்த்து அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்குவாங்கன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்துல உள்ள ஆதாரத்தின் நிமித்தம் நான் பேசி பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, NJPH பிள்ளைகளுக்கு பலப்படுத்தி இருக்கிறேன். ஸோ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதோட விஷயங்கள் தெரியப்படுத்தி அதுக்குண்டான பலன் எனக்கு பல 100 மடங்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது என்னோட வெற்றிக்கு உண்டான ஒரு விஷயம் தான் நான் சொல்லலாம். அறுவடைகள் இருக்கு, அது இனி அறுக்க போகணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்ம வெற்றி நமக்கு தான். எல்லோருக்கும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread and forgive us our debts as we also forgive our debtors. Do not bring us into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory forever. Amen. ஆமென். உட்காருவோம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகும். Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில நீங்க இருப்பீர் என்று சொன்னீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தி முழுவதும் உங்களோட பிரசன்னத்தினால நீங்க நிரப்பி எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. என்னென்ன குறைவுகள் இருக்கோ, யாரெல்லாம் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி இருக்கிறாங்களோ அத்தனை ஆண்டவரே நீங்க பார்த்து ஆண்டவரே அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்க வழிகள் தெரிந்து கொடுங்கள் ராஜா. உதவி செய்யுங்கள் ராஜா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீங்க மாத்துங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரே நல்லபடியாக நீங்க வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா. யாரெல்லாம் இந்த மாதத்துல திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆசீர்வதிக்கணும் ராஜா. விரும்புவதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உடையவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. பிள்ளைகள் கேட்கறது மட்டுமல்ல, கேட்காததும் நீங்க தாங்கள் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ராஜாவே, இந்த நாளை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் எங்களை ஆண்டவரே அப்பா தேவனே எங்களை நடக்க செய்த அப்பா அந்த வல்லமை எங்களுக்கு தந்தமைக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலத்தின் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே. இதோ ராஜா இந்த நாளில் விசேஷமாய் ஆண்டவரே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் ஃபவுண்டராக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் விசேஷமாக கரத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் உடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ ராஜாவே அவங்களை அழிக்க நினைக்கிற அவங்க ஊழியத்தை அழைக்க நினைக்கிற அப்பா தேவனே இந்த சத்ருவானுடைய அந்த உட்கரத்துல இருக்கிற அந்த சத்ருவானை ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே அவங்களுக்கு விரோதமா ஆண்டவரே எத்தனையோ பேர்களை எழுப்பிய ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே. இதோ ராஜா அவங்களுக்கு விரோதமா எழும்ப நிற்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே நஸ்ரனான இயேசுவின் நாமத்துல நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா அப்பா. அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற வாய் சொற்கள் எல்லா விதமான பொல்லாத சொற்கள் ஆண்டவரே ராஜா அப்பா. அவங்க விரோதமா எழும்புகிற நாவுகள் ஆண்டவரே ராஜா அவங்களை குற்றப்படுத்தும்படி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே. நீ செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஆண்டவரே இன்னும் மேற்கொண்ட ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே பலம் மேல பலம் தந்து சுவாமி ராஜா உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோட இன்னும் சந்தோஷத்தோட ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய் ராஜாவே அப்பா தேவனே நீங்க அவங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ராஜாவே எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே ராஜா அவங்க ஊழியத்தை கெடுக்க நினைக்கிற ஒவ்வொரு காரியங்கள் அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான பொய் நாவுகள் ஆண்டவரே ராஜா நீங்க ஆண்டவரே அந்த அவங்களுக்கு நியாயத்தை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா தேவனே. அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க குடும்பத்தை நீங்க ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க. டென்மார்க்ல இருக்கிற பிரதர் செல்வ பிரகாஷ் அவங்க கரத்துல ஒப்புவிக்கிறோம். அவங்களையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஷேர்லிக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கீர்த்தியை உங்க கரத்துல ஒப்புவிக்கிற மகனையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுவீராக ராஜா அப்பா. தூர தேசத்துல இருந்தாலும் நீ சமீபத்துக்கும் தூரத்துக்கும் இருக்கிறவர் ராஜாவே அப்பா தேவனி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் ஆண்டவரே இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் நிறைய தேசத்துல அப்பா உம்முடைய ஊழியம் பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அப்பா தேவனே. இது ஒரு ஆண்டவரே ராஜா எங்களுக்கு ஒரு ஒரு கர்த்தர் எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க பலப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற அப்பா தேவனே அந்த வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வைரஸ் எத்தனையோ பேரோட அப்பா தேவனே உயிரை எடுக்க போகுது ராஜாவே அப்பா தேவனே. அது ஆண்டவரே கர்த்தர் நியாயம் செய்து ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே அந்த வைரஸ் ஆண்டவரே அப்பா யாரையும் ஆண்டவரே அதை பாதிக்காத படிக்கிறாச்சாவே அப்பா தேவனே. அவங்க உயிர்களை ஆண்டவரே ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆத்மாக்களையும் நீங்க ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுவீராக. சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு வைரஸோ எந்த இன்ஃபெக்ஷனோ தாக்கிடாத படிக்க ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே ரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுவீராக ராஜாவே அப்பா தேவனே. இதோ சங்கீதம் 91 சொன்னது போல ஆண்டவரே ராஜா அப்பா வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீங்க விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உங்களோட மறைவிடத்துல எங்களை நீங்க மறைத்து கொள்ளுங்க சுவாமி. எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே. இன்னும் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே அப்பா இந்த மலேசியா தேசத்துலயோ அப்பா இன்னும் எத்தனையோ கிரைம் நடந்து கொண்டு இருக்குது சுவாமி ராஜா அப்பா தேவனே. ஏதோ அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் இப்ப ஆண்டவரே அதை கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே. ஏதோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தை நீங்க நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கிரைம் ரேட் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே
இனி செய்யாத படிக்க ராஜாவே அவங்களும் மனம் திரும்பணும் ஆண்டவரே, அவங்களும் அறிஞ்சு கொள்ளணும் அப்பா. தேவனை மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்காரு என்றது ஆண்டவரே ராஜா. ரட்சிக்கும் தேவன், நீதி செய்கிற தேவன் என்று அறியத்தக்க ராஜா நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் அப்பா தேவனே, இன்னும் ஆண்டவரே ராஜா முதியோரா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அனாத ஆசிரமத்துல இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவங்களை தொட்டு அப்பா தேவனே நீங்க ரட்சிக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜாவே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.